இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மித்ரா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? பத்து மணிக்கு வோட்டிங் மித்ரா, நீ போய் ஆகணும்ல. என்னங்க நீங்க அமைதியா இருக்கீங்க? சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. நான் எதுக்கு ரெடி ஆகணும்? ஷேர் ஹோல்டர்ஸ் சீட் பண்றத பாக்குறதுக்கா? கம்பெனில லாபம் வரும்போது பகிர்ந்துகிட்டு நஷ்டம் வரும்போது நம்மளை விட்டுட்டு போற சுயநலவாதிகளை பாக்குறதுக்கா? நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்மளை ஏமாத்தினவங்கள போய் பார்க்க போகணுமா? மனுஷங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க மித்ரா. அப்படிப்பட்டவங்களை விட்டு நான் தூரமா இருப்பேன் டாட். நீ மட்டும் போகலனா அப்புறம் கம்பெனி நம்ம கையை விட்டு போயிடும் மித்ரா. சுயநலவாதிங்க இருக்கிற கம்பெனி நம்ம கிட்ட இருந்தா என்ன, போனா என்னமோ. அது நம்ம கம்பெனினா நாம அவங்களுக்கு நல்லது நினைச்சோம், ஆனா அவங்க நம்மள ஏமாத்த நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிற கம்பெனி நமக்கு தேவையா விவேக்? கடைசி நேரத்துல அவங்களோட மனசு மாறலாம்லங்க. ஆனா என் மனசு மாறாது. நிமிஷத்துக்கு ஒரு நேரத்தை மாத்திக்கிறவங்கள எனக்கு பிடிக்காது. கம்பெனி நம்ம கை விட்டு போனா மார்க்கெட்ல நம்ம வேல்யூவே இறங்கிரும் மித்ரா. பரவாயில்ல டாட், கீழே விழுந்த கிரீடம் திரும்ப தலைக்கு வரும். இந்த கம்பெனி போனா நான் புது கம்பெனியை ஆரம்பிப்பேன். போன பேரை நான் திரும்ப கொண்டு வருவேன். நம்ம கையில இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு இன்னொன்னு ஆரம்பிக்க போறியா? இழக்கிறது ரொம்ப ஈஸி மித்ரா, ஆனா திரும்ப அடையறது தான் ரொம்ப கஷ்டம். நான் இழக்கிறது கம்பெனி இல்ல மாம், எத்திக்ஸ் இல்லாத மனுஷங்களையும், வேல்யூ தெரியாத உதவாக்காரங்களையும், மாரல்ஸ் இல்லாத மிருகங்களையும். காடுன்னு இருந்துச்சுன்னா அதுல வெறும் புலி சிங்கம் மட்டும் இருக்காது மித்ரா. நரிங்களும் ஓநாய்களும் கூட இருக்கும். அதுக்கு பயந்துட்டு சிங்கம் காட்டை விட்டு வெளியே போயிடாதுல்ல. சிங்கத்தை காட்டுக்கு ராஜாவா எந்த விலங்கும் ஏத்துக்காது டாட். தன்னை ராஜாவா ஏத்துக்க சொல்லி சிங்கம் மத்த மிருகங்க கிட்ட கேட்காது. நான் கூட இந்த மனுஷ மிருகங்கள் கிட்ட கேட்க மாட்டேன். கேட்டு என் மரியாதை நான் கெடுத்துக்க மாட்டேன். அது இல்லங்க. மித்ரா அங்க போய் அவமானப்படணும்னு நீ ஆசைப்படுறியா? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா, எந்த கம்பெனி போச்சுன்னு இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? மானந்தா முக்கியமே தவிர நமக்கு பணம் முக்கியம் இல்ல. நீ மானந்தா முக்கியம்னு பேசிட்டு இருக்க. கம்பெனி கைவிட்டு போனா மானம் போன மாதிரி தானே. மார்க்கெட்டுக்கு பணம் வேணும், மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், மீடியாவுக்கு நியூஸ் வேணும், எனக்கு மன நிம்மதி வேணும். அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துப்பாங்க, எனக்கு தேவையானதை நான் எடுத்துப்பேன்.